ஓம் சரவணபவ. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். கொடுப்பது இறைவன் என்பதை உணர்ந்தால் கிடைப்பது எதுவும் குறையாக தோன்றாது. முருகன் நாம் கேட்பதையெல்லாம் கொடுப்பதில்லை. நமக்கு எது மிகச் சரியான தேவையோ அதை மட்டுமே கொடுக்கின்றான். முருகனை நீங்கள் மனதார நம்புகிறீர்கள் என்றால் முருகன் உனக்கு துணை இருப்பார் என்று நம்பி சரவணபவ என்று கமெண்டில் மனதார பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். சில அவமானங்களால் தனிமையை நீ கற்கும் பாடங்கள் வாழ்க்கையில் உயர்ந்திட நல்ல வழி வகுக்கும். உயரத்திற்கு சென்றால்தான் உரியவர்களுக்கு கூட உன்னை உற்று பார்க்க மனம் வரும். நிம்மதி என்பது இருப்பதில் திருப்தி படுவதுதானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவது அல்ல. உன் மனதில் உள்ள குழப்பங்களால் தினமும் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். என் அன்பு பிள்ளையே, அதனால்தான் நீ விரும்பிய ஒவ்வொரு சந்தோஷத்தையும் உனக்கு தர உன்னை தேடி வந்து விட்டேன். சில விஷயங்களை கவனமுடன் கேட்டு உன் மனதில் பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கை சுமையாக இல்லாமல் இருக்க வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் சிலரை இழந்துவிடு, சிலரை மன்னித்துவிடு, சிலரை கடந்து வா. யாரையும் தூக்கி நீ சுமக்காதே. என்றுமே சோகமான வாழ்க்கை என்று அமையாது. அதுபோல என்றுமே யாராலும் சுகமாக வாழ்ந்துவிடவும் முடிவதில்லை. என் அன்பு குழந்தையே, இமைக்கின்ற இமைகள் ஒரு நொடி இருளை சந்தித்தால்தான் பல நொடி வெளிச்சத்தில் வாழ முடிகின்றது. 1000 முறை சிந்தி, ஆனால் எடுக்கும் முடிவை தீர்க்கமாக எடுத்துவிடு. இப்பொழுது நீ என் மீது முழுவதுமாக பாரங்களை சுமத்தி உண்மையான பக்தியினை செலுத்திவிட்டாயோ? உன் மீது அளவு கடந்த அன்பை நான் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். இந்த நாட்களை நினைத்துப்பார். மிகவும் மோசமான சூழ்நிலைகளில் இருந்து நீ எப்படி தப்பித்து வெளிவந்தாய் என்று சற்று சிந்தித்துப்பார். உன்னோடு நான் துணை இருந்து பல ஆபத்துகளில் இருந்து மீட்டு வந்து விட்டேன். இனியும் அந்த மாதிரி ஆபத்துகள் உன்னை எப்பொழுதும் சூழாது. எதற்காக வாழ்கின்றோம், எதை நோக்கி பயணம் செய்கின்றோம் என்று புரியாமல் நீ தவிக்கும் பொழுது இதுதான் உன்னுடைய பாதை, இதுதான் உன்னுடைய பயணம் என்று என்னுடைய கரத்தை நீட்டி உனக்கு காண்பிக்க ஆரம்பித்து விட்டேன். இனி அந்த பாதையில் சென்று உன் வாழ்விற்கு தேவையான அத்தனை வளங்களையும் நீ பெற்றே தீருவாய். சில சமயம் உன் மனமானது பாரமாக இருந்து விடுகின்றது, சோகத்தின் உச்சிக்கே சென்று விடுகின்றது. அதனால் என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி தவிக்கின்றாய். அச்சமயத்தில் என்னை நீ முழுமையாக நம்பு. நான் துணை நிற்பேன். ஆங்காங்கே நான் உனக்கு பல ரூபங்களில் வந்து உதவி புரிவதை நீ கண்முன்னே காண்பாய். நீ உன் மனதில் ஆழமாக எது வேண்டும், எது கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக ஏற்று நம்பி இருக்கின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைத்தே தீரும். ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு சந்தேகத்தோடு இருந்தால் அது கிடைப்பதில் சற்று தாமதமாகும். அந்த குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து உன் மனதிற்குள் ஒரு தெளிவை பெற்று மனமாற இது நடக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாயோ அதுதான் உன் கரங்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். எதை நம்பினாலும் முழுமையாக நம்பு. அப்பொழுதுதான் அதன் பலன் முழுமையாக உனக்கு கிடைக்கும். என் அன்பு குழந்தையே, நீ இனியும் கஷ்டப்பட மாட்டாய். நிறைய கஷ்டங்களை அனுபவித்து விட்டாய். ஒவ்வொரு கஷ்டத்தையும் நீ சுலபமாக கடந்து வரவில்லை. பல துயரங்களை தாண்டி சோதனைகளை வென்று கடந்து வந்துள்ளாய். வாழ்க்கை போராட்டத்தில் நீ ஜெயித்திருக்கின்றாய். இனி கவலை வேண்டாம். இனி வரும் நாட்கள் உனக்கு மிகவும் சுகமானதாக இருக்கும். இனி நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதற்காகவெல்லாம் இத்தனை நாள் நீ காத்திருந்தாயோ அவையெல்லாம் கைகூடி வரக்கூடிய நேரம் இது. நீங்கள் நம்பும் முருகன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். என்றும் உங்களுடன் இருந்து உங்களுக்கு வேண்டியதை நடத்தி தருவார்.